அது ஹீட்டா இருக்கா? லைட்டா வாங்காது. இப்போ கூடப்பா எங்க வீட்டுல எழுந்த உடனே என்னோட குயிட்டு இதே மாதிரி மடிச்சு வச்சுட்டு இது மாதிரி மடிக்க மாட்டேன், வேற மாதிரி இருந்தது. பெரிய பெட் இல்ல, கிங் சைஸ்னால அதுக்கு உதறிட்டு அது அந்த பக்கம் ஒரு எடுத்து இது அதை ரெண்டுத்தையும் மடிக்கிறதே கஷ்டம். உதறிட்டு போட்டுட்டு தான் அதை ரெண்டுத்தும் அண்ணன் நல்லா காலையில் ஸ்கூல் வச்சு போயிருந்தாலும் அது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் படுத்துருக்கோம்ல. அது 2 பெட்டும் வந்து கம்பல்சரி 2 ரூம்லயும் அந்த பெட்டை நீட் பண்ணிட்டு தான் வேக்கப். அதுக்கப்புறம் தலைகாணி உதறிட்டு அந்த இது வச்சுட்டு அந்த செட்டிங் 2 தலைகாணி செட்டிங் சின்ன பில்லோஸ் நடுவில் வச்சுட்டு தான் இப்போ இங்க பாக்குறல இந்த செட்டப் தான் வீட்லயும் இருக்கும். வீட்டுல நம்ம வீட்டுல எந்திரிச்ச உடனே ஒண்ணு இல்ல, உலகத்தை மாத்துறேன்னு சொல்றேன்ல, உலகத்தை நீ மாத்துறேன்னா என்ன பெட்ல இருந்து ஆரம்பிக்கும். நம்ம வீட்டுல கதை வேற ஜெனரலா ஆமா அது நம்ம பழகிட்டு வச்சு எங்க போனாலும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆர்மில இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் ட்ரைனிங்கே பெட்ஷீட்டை மடிச்சு வைக்கிறது. அவங்க பெட்ல இருக்க பெட்ஷீட். வீட்டுல கதை வேறங்க. எந்திரிச்ச உடனே வேலையா பாய்தராணி எடுத்து வைக்கணும் எங்க வீட்டுல. இல்ல அம்மா அட்டி பொண்ணே விடுவாங்க. முழிக்கிறதே பிரஷ் பேஸ்ல தான் முழிக்கணும். சும்மா அந்த சுத்தி வீட்டுல ட்ரெஸ் போனவனே ஃபர்ஸ்ட் வேலையா பிரஷ் பண்ணணும். எங்க அப்பா வெள்ள வாழ துணியை பத்தி பேசியிருக்காங்க. எங்க அப்பா வந்து குளிச்சாதான் சாப்பிடணும். அப்பா எங்க அப்பா ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பாரு. காலைல எந்திரிச்ச உடனே முதல்ல போயிட்டு பிரஷ். இன்னொரு விஷயம் ஹைலைட் தெரியுமா, இப்போ இவ ஓசிடினால ஃபுல் ஃபேமிலி மாறிடுச்சு. அது நல்ல விஷயம் தான். ஆனா நான் எல்லா இடத்துலயும் என்ன பஸ் ஸ்டாண்ட்ல கூட தூங்கிருக்கேன், ரயில்வே ஸ்டேஷன்ல கூட தூங்கிருக்கேன், குப்பை எல்லாத்தையும் பெரிய நல்லா பேசினாப்ல. அது டாஸ்க் லிஸ்ட்ல எதுக்கு வேலை டாஸ்க்? அது அவங்க கொடுத்த டாஸ்க். ஜாலியா தான் இருக்கு. நான் வேண்டாம்னு சொன்னேன்.